ஒரு காலத்துல ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அது ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியில ஒரு பெரிய குகையில வாழ்ந்துகிட்டு இருந்துச்சாம். அந்த சிங்கம் எப்பவும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அந்த மரத்தடியில நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் ஒரு எலி அங்க வந்துச்சு. சிங்கம் தூங்குறத கூட பார்க்காம அது மேல ஏறி ஜாலியா விளையாண்டுச்சு. தூக்கத்துல இருக்கிற அந்த சிங்கம் எந்திரிச்சுச்சு. யாருடா அது நம்மள தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டதுன்னு கோபமா கத்துச்சு. இத பார்த்த அந்த எலி ரொம்ப பயந்து போச்சு. அந்த சிங்கம், நீதான் என் தூக்கத்த கலைச்சியான்னு கேட்டுச்சு. அந்த எலி பயத்துல ஆமாம்னு தலையாட்டுச்சு. உடனே அந்த எலிய தாவி பிடிச்ச அந்த சிங்கம் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லுச்சு. ரொம்ப பயந்த அந்த எலி, சிங்கராஜா சிங்கராஜா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நண்பனாயிருக்கே. என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுச்சு. இத கேட்ட அந்த சிங்கம் இந்த சின்ன எலி எனக்கு நண்பனான்னு கேட்டு சிரிச்சுச்சு. இருந்தாலும் பயந்து போன அந்த எலிய கொல்லாம விட்டுடுச்சு. உடனே அந்த எலி சிங்கராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுச்சு. சில காலங்களுக்கு அப்புறமா ஒரு நாள் சிங்கராஜா காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு இடத்துல வேடன் விரிச்சு வச்சிருந்த வலையில மாட்டிக்கிச்சு. அடடா! தனியாளா இப்படி மாட்டிக்கிட்டமே, நம்மள யாரு காப்பாத்துவான்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அந்த வழியா போன அந்த குட்டி எலி, அடடா! நம்ம சிங்கராஜா ஆபத்துல இருக்கறேன்னு வேகமா ஓடி வந்துச்சு. அட! நம்ம உயிர காப்பாத்துன நண்பரான அந்த சிங்கராஜாவ காப்பாத்தணும்னு அதுகிட்ட போச்சு. வேடனோட வலைய தன்னோட குட்டி பல்லால மெதுவா கடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலைய கடிச்சு சிங்கத்த விடுவிச்சது. அதுக்கு அப்புறமா அந்த சிங்கமும் எலியும் ரொம்ப நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன நீதி தெரிஞ்சுகிட்டோம்னா, நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சோம்னா நமக்கு எப்பவும் தோல்வியே கிடையாது.